வணக்கம். வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம் சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் ஸ்ருதி. இன்னைக்கு ஆப்டிடியூட்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் ரேஷியோ. ஸோ ரேஷியோன்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து ரெண்டு குவான்டிட்டியை சேமா. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோக்கு யூனிட்ஸ் கிடையாது. காம்பவுண்ட் ரேஷியோ, டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஸோ காம்பவுண்ட் ரேஷியோன்னு சொல்லும். ஸோ ரேஷியோல எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் கொஷின் தான். ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் 40 மீட்டர் டு 2. ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ரேஷியோஸ். டூப்ளிகேட் or triplicate ratios னு சொல்லும்போது ஸ்கொயர் or கியூப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் ரேஷியோ 5:6 கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். 25:36, அதாவது 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். இதுவே வந்து ட்ரிப்ளிகேட் சொன்னாங்கன்னா 125:216 கொடுப்போம். ஸோ மிக்சிங் அண்ட் ஸ்பிளிட்டிங் கொஷின்ஸ், இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து மேஜராக கேட்பாங்க கம்பேர்ட் டு சிம்பிளிஃபைட் கொஷின்ஸ். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா என்னன்னா, நமக்கு வந்து ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க MS/N. இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அப்படின்னும் பொழுது M/M+N இன்டூ டோட்டல் அண்ட் N/M+N இன்டூ டோட்டல். இதை நம்ம M என்னன்னு படிக்கிறத விட நான் எக்ஸாம்பிள் வச்சு இன்னும் கிளியரா சொல்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட 1500 ரூபாய் இருக்கு. இதை சம பங்கா 2 பேருக்கு கொடுக்கணும். ஏக்கும் பிக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து இவங்களுக்கு 750 ரூபாய், இவங்களுக்கு 750 ரூபாய் கொடுத்துடலாம். ஆனா இது சம பங்கா பிரிக்க கூடாது. இவருக்கு 2 பங்கும் இவருக்கு 3 பங்கும் கொடுக்கணும். அப்போ இவருக்கு 2 பங்கு 3 பங்குன்னு சொல்லும் பொழுது இதான் வேல்யூ நம்ம MN எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஃபார்முலால M/M+N. நம்ம M வந்து அந்த பர்சன் ஏ ஓடுது, அவங்களோட M வந்து 2 by M+N. இந்த ரேஷியோ நம்ம அப்படியே ஆட் பண்ணி போடுறோம். ஸோ 2 + 3 5 இன்டூ டோட்டல். டோட்டல் எவ்வளோ நம்ம கையில் இருக்கு? 1500 ரூபாய் இருக்கு. இதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது அந்த ஏ மொதல் பர்சனுக்கு 600 ரூபாய் கொடுக்கணும். ரெண்டாவது பர்சனுக்கு சேம் அந்த N வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது 1500 இன்டூ N/M+N. ஸோ 3/5 கேன்சல் பண்ணும் பொழுது 900 கிடைக்கும். ஸோ ஏக்கு வந்து நம்ம 600 கொடுக்கணும், பிக்கு வந்து 900 கொடுக்கணும். சம பங்கா இல்லாம ஷேர் பண்ணணும் பொழுது இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியான சம் கொஞ்சம் டீடைல்டு வெர்ஷன்ல. ஸோ டிக்கெட்ஸ் வந்து ABC கொடுத்துருக்காங்க, சோல்ட் ஆயிருக்குது இன் ரேஷியோ ஆஃப் 3:2:5. ஸோ கலெக்ஷன் வந்து 2.5 crore ஆயிருக்குது. 3 வேற விதமான டிக்கெட்ஸ் வித்திருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு டிக்கெட்டோட காஸ்ட் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க 1000, 500 ரூபாய், அப்புறம் 200 ரூபாய். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ சேல் ஆயிருக்கு. தட் இஸ் இப்போ 1000 ரூபாய் டிக்கெட் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் ஆயிருக்கு, ஆர் எத்தனை டிக்கெட் சேல் ஆயிருக்கு. அதே மாதிரி 500 ரூபாய் டிக்கெட் எவ்வளோக்கு எத்தனை சேல் ஆயிருக்கு. லாஸ்ட் அந்த 200 ரூபாய் டிக்கெட்டும் எவ்வளோக்கு எத்தனை டிக்கெட் சேல் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு எவ்வளோ டிக்கெட் சோல்ட் ஆயிருக்குன்றது வந்து ஆல்ரெடி ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா, இருக்கிறதுலே சிம்பிளிஃபைடா பண்ணி கொண்டு வரத ரேஷியோ. அப்போ வந்து இது எல்லாத்துக்குமே காமனா ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறோம். ஸோ 3x, 2x, 5xன்னு சேல் ஆயிருக்கும். இப்போ அந்த 3x வந்து ரேஷியோ 3 இருக்கு, அதோட டிக்கெட் பிரைஸ் 1000 ரூபாய். ஸோ 1000 இன்டூ 3x பிளஸ் செகண்ட் வந்து 2 ரேஷியோ 2x, 500 ரூபாய் டிக்கெட். ஸோ 500 இன்டூ 2x பிளஸ் நெக்ஸ்ட் இருக்கிறது 200 ரூபாய் டிக்கெட் 200 இன்டூ 5x. ஸோ பண்ணும் பொழுது விச் இஸ் ஈக்குவல் டு 2.5 crore. 2.5 crore 2.5 இன்டூ 10⁻⁷. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாம் பண்ணும்பொழுது எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து 5000 கிடைக்கும். இல்லை இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க, டீட்டெயில்டாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நமக்கு 5000 கிடைக்கும். அப்போ ஏ எவ்வளோனா 1000 ரூபாய் டிக்கெட் விற்றுருக்காங்க,
ஆக்சுவலா இதுதான் வந்து இருக்கிறதுலே ட்ரிக்கி பார்ட். ஏ 1000 ரூபாய் டிக்கெட் வித்திருக்காங்க. எத்தனை டிக்கெட்னா 3 into 5 15,000 டிக்கெட் வித்திருக்காங்க. ஸோ 15,000 டிக்கெட் வித்தது, அதனால அவங்களுக்கு கிடைச்ச அந்த கலெக்ஷன் எவ்வளோனா 1.5 கோடி. அதை வந்து நம்ம அந்த 1000 ரூபாயோட இன்டூ பண்ணி பண்ணணும். சேம் வே பிக்கு மொத்தமாக வித்தது 2 into 5,000 which means 10,000 டிக்கெட் சேல் ஆயிருக்கு. 500 ரூபான்றதுனால ஒரு 50 lakhs கிடைக்குது. சேம் வே 5 into 5,000 வந்து அவங்களுக்கு டிக்கெட் சேல் ஆயிருக்கு. 200 டிக்கெட் பிரைஸ் ஓவரால் அதில் ஒரு 50 lakhs இருந்திருக்கு. மொத்தமாக சேர்ந்து 2.5 crore கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அவங்க என்ன கொஷனில் கேட்குறாங்கன்னு பாருங்க. இதில் வந்து வெறும் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், எக்ஸாக்ட் கொஷின் வைக்கல. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டோட்டல் கலெக்ஷன் அதில் எவ்வளோ ஆச்சுன்னு ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் தான் கேட்பாங்க. அப்படி கேட்கும்பொழுது அது எந்த ஏவா பிஆ சியான்றதை பார்த்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஐ மீன் அந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணணும். இஃப் நாட் என்னும் பொழுது எவ்வளோ டிக்கெட்ஸ்னு கேட்கும் பொழுது இந்த எக்ஸோட வேல்யூ வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஆர் சம்டைம்ஸ் வாட் இஸ் த டோட்டல் டிக்கெட் சோல்டுன்னு வரும் பொழுது இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ கொஷனில் என்ன கேட்குறாங்கன்றத பொறுத்து தான் அது வந்து மாறும். கொஷினை நல்லா படிக்கணும், அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயமே. ஸோ அடுத்து வந்து சக்சஸிவ் ஆர் செயின் ரேஷியோஸ். இது வந்து 2 or 3 ரேஷியோஸ் கொடுத்து நமக்கு அதில் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A/B வந்து 2:3 கொடுத்துருக்காங்க, B/C is 4:5. ஃபைண்ட் ஏபிசி. அதாவது நமக்கு ஏபி கொடுத்துட்டாங்க, பிசி கொடுத்துட்டாங்க, ஓவரால் ஏபிசியை ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் இதில் வந்து பி தான் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது நமக்கு கிடைச்ச 2 ரேஷியோலையும். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து பி 3 பார்ட்ஸ் இருக்கு, செகண்ட் ஒன்ல பி 4 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டு நம்பரும் சேமா இல்லை. அப்போ சேமாக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் பண்ணணும். எல்சிஎம் பண்ணா 12. ஸோ எல்சிஎம் பண்ணி 12 பொழுது A/Bல இந்த 3 B இருக்கிறத 12 மாற்றணும். 3 4s are 12. அப்போ இங்கேயும் நம்ம ஃப்ரண்ட்ல 4ஆல மல்டிப்ளை பண்றோம். நம்ம ஏற்கனவே அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு சைட்ல இல்லாம ரெண்டு சைடுமே ஈக்குவலா தான் மல்டிபிள் பண்ணணும் ஆர் ஈக்குவலா டிவைட் பண்ணணும். அப்போ ஈக்குவலா மல்டிபிள் பண்ணும் பொழுது 4ஆல நமக்கு 8:12 கிடைக்கும். தென் B/Cக்கு சேம் வே B ஃப்ரண்ட்ல இருக்கிறது 4. ஸோ 4 வந்து 12க்கு வைக்கணும்னா 3. அதனால 3 ரெண்டு சைடு மல்டிபிள் பண்ணும் பொழுது 12:15 ஆகும். இப்போ பியோட வேல்யூ நமக்கு வந்து 12 தான் காமனா இருக்கு. அப்போ 8:12:15 நமக்கு ஆன்சர். இன்கேஸ் இதை இன்னமும் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சது, இங்க 8 வராம வேற ஏதாவது 9 வந்ததுன்னா நம்ம வந்து 3 டேபிள்ஸ்ல போட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். வரலன்ற பட்சத்துல அப்படியே தான் வைக்கணும். So change of ratio by addition or subtraction. For example, ratio is 5:8. இப்போ இதுல ரெண்டு பக்கமும் நான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா we add 5 to each side. இங்கேயும் 5 ஆட் பண்றோம், இங்கேயும் 5 ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ பார்த்தா 2:3 வந்துருச்சு. அப்போ find the difference. ஸோ நம்ம வந்து நமக்கு அந்த வேல்யூ தெரியாத பொழுது நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் வச்சு தான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 5x 3xன்னு இருக்கு. நம்ம ரேஷியோவை வந்து ஃப்ராக்ஷன்ல எழுதலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ 5x/8x வச்சுக்கிறோம். ரெண்டு பக்கமும் 5 ஆட் பண்றோம். +5 +5 which is equal to இப்போ வந்து நமக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிறது 2/3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். பண்ணும் பொழுது we will be getting 15x + 15 is equal to 16x plus 10. So இதை again substitute பண்ணி solve பண்ணும் பொழுது x வந்து நமக்கு 5ன்னு கிடைக்கும். நமக்கு இப்போ difference தான் கேட்குறாங்க. So என்ன பண்ணணும்னா 8 - 5 பண்ணும் பொழுது 3x கிடைக்கும். So 3x ஓட வேல்யூ வந்து 15. So difference ஓட ஆன்சர் வந்து 15. ஏஜ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து கம்பல்சரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி யூபிஎஸ்சியில் இந்த ஏஜ் ரிலேட்டடான கொஷின் ஒன்றாவது பார்த்துடலாம். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க கொஷின் வந்து ப்ரெசன்ட் ரேஷியோ 4:5, ஆஃப்டர் 6 years 5:6, ஃபைண்ட் த பெர்சன்டேஜ். ஸோ இதில் வந்து 2 ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு எக்ஸாம்ல சம்டைம்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் ட்வைஸ் த சன் ஏஜ் ஆர் ரீதாஸ் ஏஜ் இஸ் 3 times பிரீத்திஸ் ஏஜ் அந்த மாதிரியான கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா அந்த ஒரு பர்சனை வந்து காமனாக எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சன் ஏஜ் வந்து ஐ மீன் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் டபுள் ஆஃப் சன் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா we will be taking as சன்னோட ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், ஃபாதரோடத 2xன்னு எடுத்துக்குவோம். பட் ஃபாதர் ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்களா இல்லை சன்னோட ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்களான்றத கொஷின் ஓரியன்டாக வந்து நீங்கள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை நான் வந்து ஃபாதர்ஸ் ஏஜ் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னா இங்கே வந்து நீங்கள் x/2ன்னு போட்டிருப்பீங்க சன்னோட ஏஜ். ஸோ கொஷனில் அதை கிளியராக பார்த்தீங்கன்னா தான் வந்து அது புரியும். ஸோ அவங்க கொடுத்துருக்க வேர்டிங்ஸை ஃபர்ஸ்ட் ரேஷியோவாக மாற்றிட்டு தென் we will be start doing the problems. ஸோ நம்மளோட இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ 4:5 இப்போ இருக்கிற வயசு 6 வருஷம் கழிச்சு அந்த ரெண்டு பேரோட வயசு 5:6ன்னு மாறிடுது. ஸோ கரண்ட் ஏஜை 4x and 5xன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ 6 வருஷம்னா +6. ஸோ 4x +6 divided by 5x plus 6 which is equal to ratio நம்ம கொடுத்துருக்காங்க 5:6. ஸோ அதை பண்ணிட்டு நம்ம cross multiply பண்ணும் பொழுது 24x plus 36 is equals to 25x plus 30. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைட்லையும் எக்ஸ் எல்லாம் ஒரு சைட்லையும் வைக்கும் பொழுது 6 x is equal to 6ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து அவங்க கேட்டிருக்கிறது பெர்சன்டேஜ்னு கேட்கும்போது நம்ம இந்த 4x 5x தான் பெர்சன்டேஜ்னு எடுத்தோம். அப்போ 4x பொழுது 4 into 6 25 years, 5x 5 into 6 is 30 years. ஸோ அவங்க பெர்சன்டேஜ் கேட்டாங்களா இல்லை ஆஃப்டர் 6 years ஆர் சம்டைம்ஸ் இதை வந்து மாற்றி இப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ப்ரெசன்ட் ரேஷியோ இஸ் 5:6, 6 year ப்ரேயராக இந்த ஏஜில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 5:6 தான் பெர்சன்டேஜாக இருக்கும். ஸோ கொஷினை தெளிவாக படிங்க. இது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் ஒரு சால்வ் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் எங்கே பிரச்சனைனா கொஷினில் என்ன கேட்குறாங்கன்றத பார்க்குறதுல தான் ப்ராப்ளம் ஆகுது. நிறைய பேர் அதில் தான் மிஸ்ஸும் பண்ணுறாங்க. ஸோ கொஷின்ஸ் பாருங்கள், என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும் வேர்ட் ப்ராப்ளம்ஸை பொறுத்த மட்டும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் சேம் வே தான். ரேஷியோ வந்து இன்கம்க்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கொடுத்துருக்காங்க 5:3. இன்கம் வந்து 25,000 ரூபாய், அவங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் இன்கம். அவங்க செலவு பண்ணுறது எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ போட்டால் 5:3 ஃபைன் த எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இன்கம் வந்து 25,000. ஸோ 25,000லேருந்து அந்த 5 பார்ட்ஸ் மைனஸ் பண்ணோன்னா 5,000. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் 15,000. ஸோ அவங்களுக்கு வரவு 25,000 ரூபாய், செலவு பண்ணுறது 15,000 ரூபாய். இதில் வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா income is equal to savings plus expenditure. ஏன்னா நமக்கு வர்றது வந்து ஒரு காசு வரும், அதை சேவும் பண்ணுவோம் செலவும் பண்ணுவோம். ஸோ சேவிங்ஸ் பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இது. சம்டைம்ஸ் இன்கம் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் சேவிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்கம் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அலிகேஷன் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொஷின் டைப் ஆஃப் கொஷின்ஸ். இந்த கொஷின் வந்து கண்டிப்பா நீங்க வந்து எவ்ரி இயர் பார்ப்பீங்க இதையும். ஸோ ஒரு கண்டெய்னர்ல 20 லிட்டர் ஆஃப் மில்க் இருக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து மில்கோ கெமிக்கலோ இல்லை ஆல்கஹால் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்மளோட இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம வந்து 20 லிட்டர் ஆஃப் மில்க்னு எடுத்திருக்கோம். இதுல 5 லிட்டர் ஆஃப் மில்க் வெளியில எடுத்திருக்காங்க, அதுல 5 லிட்டர் ஆஃப் ரீப்ளேஸ்டு வித் வாட்டர். ஸோ 20 லிட்டர் பால் இருக்கு, அதுல 5 லிட்டர் பாலை வெளியில எடுத்துட்டு தண்ணியை கலக்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இதே மாதிரி எத்தனை வாட்டி பண்றாங்கன்னா 1 more டைம் பண்றாங்க. இதுதான் கொஸ்டின்ல ஒரு கீ டேர்ம், எத்தனை வாட்டி ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்றது. ஸோ நமக்கு வந்து இதை வந்து 2 வாட்டி பண்றாங்க. இப்போ இதுல வந்து ஒரு ஈஸி ஃபார்முலாவும் இருக்கு, ஒரு பேசிக் இதுவும் இருக்கு. நான் பேசிக் இதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு ஈஸி ஃபார்முலா சொல்றேன். ஸோ ஸ்டெப் 1ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் ஆனதை கணக்கிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு இருந்தது, நமக்கு 20 லிட்டர் பால் இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் டைம்க்கு போது 1 மைனஸ் 5 லிட்டர் பால் வெளில எடுத்தோம் இல்லைங்களா. ஸோ 5 மைனஸ் 20, 20 லிட்டர் பால்ல இருந்து 5 லிட்டர் எடுத்திருக்கோம்.
ஸோ பண்ணும் பொழுது நமக்கு வந்து 15 லிட்டர் கிடைக்குது. அதாவது சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 1 minus 5/20 அப்போ 20 minus 5/20 வரும். அப்போ 15/20. ஸோ 20 கேன்சல் ஆகும்போது 15 லிட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ல நமக்கு 15 லிட்டர் பால் இருக்கு. திரும்ப அதே இது பண்ணும் பொழுது 15 லிட்டர்ஸ் ஆஃப் பால் இருக்கு இன்டூ 1 minus 5/20 தான் திரும்பவும் பண்றோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ண அதே தான் ரீப்ளேஸ் பண்றோம். 20 லிட்டர் பால் ஒரு தண்ணி கலந்த விஷயத்துல தான் இப்போ எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 20 லிட்டரும் பாலா இருந்தது, அதுல எடுத்து ரீப்ளேஸ் பண்ணோம். செகண்ட் டைம்ல பாலும் இருக்கு, தண்ணியும் இருக்கு, 20 லிட்டர் ஆஃப் இதுல இருக்கு, ஆனா அதுல 15 தான் பால். ஸோ அதை பண்ணும் பொழுது நமக்கு வந்து 11.25. ஸோ நமக்கு மொத்தமா இருக்கக்கூடிய கடைசியில ரெண்டாவது வாட்டி பண்ணும்பொழுது கிடைச்சது வந்து 11.25 ஆஃப் பால். ஸோ நம்ம 20 லிட்டர் பால் இருந்தது இல்லையா, அப்போ 20 லிட்டர் பால்ல 11.25 லிட்டர் ஆஃப் மில்க் இருக்குன்னா நம்ம வந்து 20ல இருந்து மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து 8.75 லிட்டர்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ ஃபைனல் ரேஷியோ பார்க்கும்போது 11.25 to 8.75. ஜீரோஸ் கேன்சல் பண்றதுக்காக ரெண்டு சைடு 100 மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து 5 பண்றீங்களோ இல்ல எக்ஸாக்ட் நம்பர் வச்சு பண்றீங்களோ பொறுமையா பண்ணி வரும்பொழுது கடைசியா கிடைக்கிற சிம்பிளிஃபிகேஷன் 9:7. ஸோ இதை வந்து ஈஸி மெத்தட் என்னன்னா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட்னு கேட்கும்பொழுது அந்த கொஸ்டின்ஸ்க்கு A into 1 minus B by A to the power of n. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A into 1 minus B by A to the power of n. இதுல Aன்றது இனிஷியல் குவான்டிட்டி, இனிஷியல் குவான்டிட்டி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றது. நெக்ஸ்ட் B வந்து ரீப்ளேஸ்ட் குவான்டிட்டி, எத்தனை லிட்டர் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோன்றது. and to the power of n ன்னு சொல்லும் பொழுது நம்பர் ஆஃப் டைம்ஸ். நமக்கு இதுல வந்து ரெண்டு வாட்டி மாத்திருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமே. ஸோ 20 into 1 minus 5/20 to the power of 2 பண்ணும் பொழுது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதை வச்சு கேன் சப்ஸ்டியூட் பண்ணா ஈஸியா கிடைச்சிடும். நீங்க வந்து இதுல உட்காந்து இத்தனை இது பண்ண வேண்டாம். அந்த பேசிக் ஃபார்ம்ல எது கொடுத்தேன்னா, சம்டைம்ஸ் கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் 5 லிட்டர் பண்ணாங்க, நெக்ஸ்ட் டைம் 3 லிட்டர்ஸ் பண்ணாங்கன்னு. அப்போ இந்த இடத்துல 5/20க்கு பதில் 3/20ன்னு இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த பேசிக் மெத்தடையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இஃப் அவங்க மாத்தாம இருக்கிறாங்கன்னா நீங்க ஈஸியா அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சு சாய்ஸ்ல டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மினிமம் ஆர் மேக்ஸிமம் வேல்யூ இன் ஃபிராக்ஷன் சம்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபிராக்ஷன் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கூட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல வருதான்றதே நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் தோணும். ஸோ 3 ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இஃப் தீஸ் ரேஷியோஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் டினாமினேட்டர்ல 42ன்னு இருக்குது அப்படின்னா, ஸோ 42 டினாமினேட்டர்னா கீழே வந்து 42ன்னு இருக்கணும். இப்போ 2ல எடுத்துக்கலாம். 2க்கு 42 பண்ணீங்கன்னா டிவைட் பண்ணும் பொழுது you will be getting 21. அப்போ 21:47. ஸோ அதே மாதிரி 42வை 3ஆல டிவைட் பண்ணும் பொழுது you will be getting 14. ஸோ கீழே 14 மேலேயும் 14 இன்டூ பண்ணுவோம். அப்படி பண்ணும் பொழுது we will be getting 28:42. நெக்ஸ்ட் திரும்ப 7க்கு 42 பண்ணும் பொழுது we will be getting 6. ஸோ கீழே மேலேயும் 6 பண்ணும் பொழுது 24:42. இப்போ டினாமினேட்டர் எல்லாமே காமன் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு டினாமினேட்டர் கொடுக்கலனாலும் காமன் டினாமினேட்டர் எடுக்கலாம், இல்லைன்னா எல்சிஎம் தான் பெஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே காமனாக இருக்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா 21 தான் ஸ்மாலஸ்ட், 28 லார்ஜஸ்ட் அண்ட் மிடில் தான் வந்து 24. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் சொல்லும் பொழுது இதுல தான் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ராக்ஷன்ஸ்ல தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் 1/2, லார்ஜஸ்ட் நம்பர் 2/3 அப்படின்னு ஆன்சர் இருக்கும் ஆப்ஷன்ல. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம் தான் இருக்கும். நம்ம எல்லாருமே பார்த்தோம்னு நினைச்சிருப்போம் 4/7 இருக்கப்ப இதுதான் அதிகமா இருக்கும். பட் இல்ல இல்லைங்களா. அதுக்காக நீங்க வந்து ஆப்ஷன்ல சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் இங்கி பிங்கி பாங்கெல்லாம் போட்டுறாதீங்க. உட்கார்ந்து இதுல பாருங்க. இஃப் நாட் உங்களுக்கு இந்த மாதிரி டினாமினேட்டர்ல வந்து காமன் இவ்வளவு எடுங்கன்னு சொல்லலைன்னா நீங்க எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும் பொழுது கிடைக்கிற வேல்யூ வச்சு we will be finding it out. இப்போ வந்து ஒரு சில क्वेश्चनல வந்து AA is equal to BB is equal to CC கொடுத்திருப்பாங்க. find A is to B is to C. அதாவது இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க क्वेश्चनல 3A
is equal to 4b which is equal to 5c. அப்போ a is to b is to c ratio கண்டுபிடிங்க. இதுலயும் wordings questionsல மாத்தி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து அதாவது இந்த 3a பதில் 3 apple 4 balls is equal to 5 car find the ratio அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை வந்து அவங்க கொடுத்துருக்க அவ்வளோ பெரிய வேர்டிங்ஸ், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க, பட் அதில் தேவைப்படுற கண்டென்ட் என்னமோ சின்னதாக தான் இருக்கும். எக்ஸாமில் நீங்கள் வந்து அந்த கொஷின் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு கீ பாயிண்ட். ஸோ தட் நீங்கள் டைம் அதிலே வேஸ்ட் பண்ணும் பொழுது அவங்க அதில் தான் ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க ஆளுங்களை. ஸோ அதில் கீவேர்ட்ஸை மட்டுமே எழுதி வைங்க, மீதியை விட்டுருங்க. ஸோ கீவேர்ட்ஸ் எழுதும் பொழுது உங்களுக்கு இந்த இது கிடைக்கும் பொழுது இதை வச்சு பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா a is to b is to c கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதில் வந்து அந்த a இருக்குது இல்லைங்களா, அதுக்கு இது ரெண்டும் இன்ட்டு பண்ணுவோம், b into c. ஸோ b வரும்போது a into c, c வரும் பொழுது b into a, அவ்வளவுதான் அதில். ஸோ நம்ம கொஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது a பிளேஸ் வந்து b into c, 4 5s are 20. நெக்ஸ்ட் b பண்ணும்பொழுது ஏவும் சியும் பண்ணுவோம், 3 5s are 15. நெக்ஸ்ட் c 3 4s are 12. ஸோ இதை வந்து ஒரு வேளை ஃபர்தராக நம்ம வந்து இன்னும் சப்ஸ்டியூட் பண்ண முடியும்னா பண்ணிட்டு போய் அந்த ஃபைனல் ஆன்சர் தான் ஆன்சர் நமக்கு. நெக்ஸ்ட் டாபிக் ப்ரொபோர்ஷன். ஸோ ப்ரொபோர்ஷன் கொடுக்கும்போது ரெண்டு ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. அதாவது 4 வேரியஸ் ஆர் 4 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a is to b is equal to c is to d. ஆர் ப்ரொபோர்ஷனை நமக்கு மென்ஷன் பண்ணும்பொழுது இந்த மாதிரி டபுள் டாட்ஸ், அதாவது டபுள் காலம் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து a and d இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க இல்லையா, இவங்களை எக்ஸ்ட்ரீம்ஸ்னும் பக்கத்தில் இருக்கவங்கள மீன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். a into d பண்ணும், b into c, அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸையும் மீன்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கண்டினியூஸ் ப்ரொபோர்ஷன், மீன் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் இருக்குது. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கும்பொழுது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொஷின்ஸு. இதில் வந்து 4 நம்பருமே ப்ரொபோர்ஷனான்னு கேட்பாங்க. லைக் 6 18 12 36 இது வந்து ப்ரொபோர்ஷனான்னு கேட்கும்போது 6/8 12/36 நம்ம வந்து அந்த ஆர்டர்லேயே தான் எடுத்துக்கணும். ஸோ 6/8 கொடுத்துருக்காங்க, 6/8 which is equal to 12/36. நீங்கள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1:3, சேம் இது 1:3 வரும். ஸோ ரெண்டுமே 1:3 1:3, அப்போ இது வந்து ப்ரொபோர்ஷன் தான். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னு கொடுத்துருவாங்க, யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி எக்ஸ். இன்னும் ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா they will become proportion கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வந்து ஃபைண்ட் எக்ஸ் பார்த்துடலாம். எக்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க, அப்போ 5x is equals to 400. ஸோ சால்வ் பண்ணால் x is equals to 80. ஸோ மீன் ப்ரொபோர்ஷனல். ஸோ மீன் ப்ரொபோர்ஷனல் சொல்லும் பொழுது பிட்வீன் 2 நம்பர்ஸ் a and b வந்து ஒரு நம்பர், ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கும், ரெண்டுத்துக்குமே காமனாக m இருக்கும். தட் இஸ் a/m is equals to m/b. அது அகெயின் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ab is equals to m square. ஸோ m is equals to square root of a into b. ஸோ மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் 8 and 18 கேட்குறாங்கன்னா, ஸோ 8 into 18ஓட ஸ்கொயர் ரூட் தான் வந்து ஆன்சர். ஸோ இது எந்த மாதிரியான கொஷின் வரணும்னா, சம்டைம்ஸ் வந்து as I said a is to m is equal to m is to b அப்படின்னு கொடுத்துட்டு மீன் ப்ரொபோர்ஷனல் வேல்யூ கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்பொழுது இன்னும் கிளியரா புரியும். தேர்ட் ப்ரொபோர்ஷனல்னு சொல்லும் பொழுது ஸோ நம்ம பார்த்தோம் அதே தான் ஆல்மோஸ்ட். இங்கே என்னன்னா a is to b is equal to b is to xன்னு கொடுத்துருக்காங்க. இதில் x தான் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷனல். ஸோ இதில் நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும் பொழுது x is equal to b square by a. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது b is equal to a into xன்னு பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் a into x. இதில் வரும்பொழுது x is equal to
b square by a. ஸோ இப்போ ஃபைண்ட் எக்ஸ்னு கொடுத்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது ரெண்டுமே காமன் இல்லைங்களா? அப்போது இது வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 into x 20 into 20. ஸோ x is equals to 80. நம்ம இதே தான் வந்து லாஸ்ட் இதுலேயும் பார்த்தோம். மெயின் ப்ரொபோர்ஷனல் இதுலேயும் வந்துட்டு தேர்ட் ப்ரொபோர்ஷனல்லையும் அதே எக்ஸாம்பிள் தான், பட் சால்விங் மெத்தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் ஆட் ஆயிருக்கு மைனஸ் ஆயிருக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்றது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ப்ரொபோர்ஷனல் கண்டுபிடிங்கன்னு. ஸோ இஃப் p is subtracted from 8, 6, 2 and 9, the resulting numbers are proportional. Find p. ஸோ நமக்கு வந்து ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 நம்பர்லேயுமே இருந்து p மைனஸ் பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடிய நெக்ஸ்ட் 4 நம்பர்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். அப்போ p வேல்யூ கண்டுபிடிச்சுட்டாங்கன்றாங்க. ஸோ 8 minus p, 6 minus p, 2 minus p, 9 minus p ன்னு எழுதிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இது பண்ணுறோம். நம்ம வந்து ப்ரொபோர்ஷன் ரேஷியோ படி கொண்டு வரோம். ஸோ 8 minus p by 6 minus p is equal to 2 minus p by 9 minus p. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். தென் ஸ்கொயர்ஸ் அதெல்லாம் மல்டிப்ளை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு again சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது we will be getting the answer as 6.67. நீங்கள் வந்து ஃபைனலாக அந்த p வேல்யூ கிடைக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணி அந்த சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்து பியோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த அளவுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக 6.67 கொடுக்க மாட்டாங்க. 20/3லேயே முடிச்சிருவாங்க. ஆப்ஷனல் சாய்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ ப்ராப்ளம்ஸில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். The sum of 6% of A and 4% of B is 2/5 of the sum of 7% of A and 11% of B. Find A is to B. So, இதில் சிம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறோம். 6% of A plus 4% of B பண்ணும் பொழுது which is equal to 2/5 of sum of, again இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா அதில் இருக்கிற 2/5 தான் அது அப்படின்றாங்க. 7% of A and 11% of B. இப்போ A is to B கண்டுபிடிங்கன்றாங்க. ஸோ 6%ன்றதை வந்து 0.06% எடுத்துக்கிறோம். இல்லை நீங்கள் வந்து 6/100 போட்டாலும் ஓகே தான், இல்லை இப்படி போட்டாலும் ஓகே தான். ஸோ அகெயின் ப்ளஸ் 4/100. ஸோ இதில் வந்து 5 ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும் பொழுது இந்த 5 இங்கே கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து நமக்கு 5 இருக்கும். அப்போது 0.3a plus 0.2b is equal to 0.14a plus 0.22 இருக்கும். ஸோ இதில் வந்து ஏவெல்லாம் ஒரு சைடு, பி எல்லாம் ஒரு சைடு எடுக்கும் பொழுது 0.16a is equal to 0.02b. ஸோ ரெண்டு சைட்லையும் 0.02b 02வால் டிவைட் பண்ணுறோம். பண்ணும் பொழுது 8a is equal to bன்னு இருக்கும். 8a is equal to bன்னு இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் என்னன்னா, ஒரு b is equal to 8 a. அதாவது a by a is to b is equal to 1 is to 8. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் 8 is to 1 கூட கொடுத்துருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நமக்கு வந்து ஏவோட ஒரு வேல்யூ வந்து பிக்கு 8. அடுத்து மிஸ்டேக் அண்ட் ரேஷியோ ப்ராப்ளம்ஸ். So a sum is divided in the ratio 8:5 instead of 5:8. The difference in the share is 390. Find the original sum. So நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சம்மில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ரேஷியோ 8:5க்கு பதிலாக 5:8ன்னு ஆட் பண்ணிட்டாங்க. இதில் டிஃப்ரென்ஸ் வந்து 390. அப்போது ஒரிஜினல் சம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அகெயின் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, 2 பீப்புளுக்கு நான் காசு தரணும். ஒருத்தருக்கு 8 பங்கு தரணும், ஒருத்தருக்கு 5 பங்கு தரணும். அதுக்கு பதிலாக நான் என்ன ஒருத்தருக்கு 5 பங்கு தரணும், ஒருத்தருக்கு 8 பங்கு தரணும். பட் நான் மாற்றி 5 பங்கு தர வேண்டிய ஆளுக்கு 8ம் 8 தர வேண்டிய ஆளுக்கு 5ம் கொடுத்துட்டேன். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஷேர் வந்து 390. அப்போது ஒரிஜினலாக எவ்வளோ இருந்தது காசு அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து கரெக்ட் ரேஷியோ வந்து 5:8 மொத்தம் 13 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. அதாவது நம்ம சம் கடைசி இருக்கக்கூடிய அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அது 13
பார்ட்டை பிரிக்கலாம். ராங் ரேஷியோவும் அதே மாதிரி 8:5 13 பார்ட். இப்போ டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஷேர் எவ்வளோ போகணும் அப்படின்னா ஏ பர்சனுக்கு 5 போகணும். ஸோ 5/13 போயிருக்கணும். பட் கிடைச்சது என்னமோ 8/13. அப்போ டிஃபரன்ஸ் என்னன்னா இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணுறோம். 8/13 மைனஸ் 5/13 சம் பண்ணும்பொழுது 3/13 ஆஃப் த சம் இருக்கும். இப்போ டிஃபரன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 319 கொடுத்துருக்காங்க கொஷனில். ஸோ அந்த 390ஆல இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 3/13 இன்டூ சம் இஸ் ஈக்குவல் டு 319 இருக்கு. அது வந்து நமக்கு அந்த கொஷின் கொடுத்ததுலேருந்து அந்த 390 எடுக்கிறோம். இப்போ இந்த சைடில் மாற்றி ஈக்குவல் டு அந்த சைடில் எடுத்துகிட்டு போகும்பொழுது கிராஸ் மல்டிப்ளை ஆகும். நம்ம கேன்சல் பண்ணுவோம். 130 ஆகும். ஸோ டோட்டல் சம் இஸ் 1690. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். Next, time and work related questions. So basic concept of இதில் என்னன்னா கொடுத்துருவாங்க. இத்தனை பேர் இத்தனை நேரத்தில் செஞ்சாங்க, இத்தனை பேரால இவ்வளோ நேரத்தில் செய்ய முடியும். ஆர் ஏ இவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்க, பி வந்து இவ்வளோ நேரம் செஞ்சாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் அதே வேலையை முடிக்க முடியும் அப்படின்ற டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இதில் என்னன்னா எவ்வளோ ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அவ்வளோ டைம் கம்மியாகும். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஒர்க்கர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம். ஸோ டைம் அதிகமாச்சுன்னா ஒர்க்கர்ஸ் குறைஞ்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஒர்க்கர்ஸ் அதிகமான டைம் குறையும். ஸோ ரேட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/time taken for whole work. டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ரேட் இன்டூ டைம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சாங்க இன்டூ டைம். ஸோ இது மோஸ்ட்டாக நீங்கள் கொஷின்ஸ் பார்க்கும்பொழுதே புரிஞ்சிடும். ஸோ பேசிக் எக்ஸாம்பிள் கொஷின். ஏ வந்து ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க, பி வந்து 8 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ இவங்க சேர்ந்து செஞ்சா எவ்வளோன்ற மாதிரி அண்ட் மற்றதையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரேஷியோ. நமக்கு டைம் லைன் தான் கொடுத்துருக்காங்க, என்ன ரேட்ல வேலை செஞ்சாங்கன்றது கொடுக்கல. அப்போ டைம் பார்க்கும்பொழுது ஏ வந்து 12 நாள், பி வந்து 8 நாள். ஸோ 12:8 3:2ன்ற ரேஷியோல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ நமக்கு வந்து ரேட் ஆஃப் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த 12க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுக்கும்பொழுது 24 யூனிட்ஸ். ஸோ 24 யூனிட்ஸ் வந்து மொத்த அவங்களுக்கு இருந்த வேலைகள். அதில் அகெயின் 24 டிவைடட் பை 12 பண்ணீங்கன்னா 2. ஸோ ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 யூனிட் வேலை முடிச்சிருக்காங்க. அடுத்து பி வந்து அகெயின் 24 டிவைடட் பை 8 3. ஸோ 3 யூனிட் ஒரு நாளைக்கு முடிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு அவ்வளவுதான் வேலை பார்க்க முடியும். அவங்களால ஒரு நாளைக்கு 2 யூனிட் வேலை, மொத்தம் 24 யூனிட் வேலை இருக்குதுன்னா அதுல 2 யூனிட் தான் ஏவால முடியும், 3 யூனிட் தான் பியால முடியும். ஸோ ரேட் ரேஷியோ வந்து 2:3. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும். சேர்ந்து பண்ணா ஒரு நாள்ல ரெண்டு பேரும் எவ்வளவு பண்ண முடியும்? ஏ பிளஸ் பி 5 யூனிட் வேலையை பார்க்க முடியும். ஆனா நமக்கு மொத்தம் எத்தனை யூனிட் வேலை அங்க இருக்கு? 24. அப்போ 24 டிவைடட் பை 5 பண்ணும் பொழுது 4.8 நாள்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து worker change concept. ஸோ இது வந்து மேஜர்லி எஸ்எஸ்சில தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸா பார்த்த பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஏ இவ்வளவு நல்ல வேலை பார்த்தாங்க, ஆர் விமன் கேன் டூ திஸ் ஒர்க் இன் this many days, men can do this many works in this many days, so if they work together what அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, இப்போ பிரிஞ்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்எஸ்சி பேஸ்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். ஸோ இதில் வந்து என்னன்னா ஏ வந்து 12 நாள் வேலை பார்க்குறாங்க, பியால 8 நாள் அதே வேலையை முடிக்க முடியும். ஆனால் பி 4 நாள் கழிச்சு தான் வந்து சேர்றாரு. நம்ம லாஸ்ட் இதில் பார்க்கும் பொழுது ஏவும் பியும் சேர்ந்து 4.8 நாள்ல முடிச்சிருவாங்கப்பான்னு சொன்னோம். இங்கே இவர் 4 நாள் கழிச்சு தான் வரவே போறாரு. அப்போ என்ன பண்ணணும் பொழுது நம்ம லாஸ்ட்லயே பார்த்தோம் இல்லைங்களா, ஏ ஒரு நாளைக்கு 2 யூனிட் வேலை பார்ப்பாரு, இவர் 4 நாள் கழிச்சு தான் வந்தாரு. அப்போ 2 × 4 8. ஏற்கனவே ஏ வந்து 8 யூனிட் வேலையை முடிச்சுட்டாங்க அந்த 4 நாள்ல. இப்போ ஏபி சேர்ந்து பண்ண போறாங்க. நமக்கு 8 நாள் 24 யூனிட்ல 8 யூனிட் ஏ முடிச்சிட்டாரு. அப்போ மீதி இருக்கிறது 16 யூனிட். அந்த 16 யூனிட்டை தான் வந்து ஏவும் பியும் சேர்ந்து முடிக்க போறாங்க, which is 5 யூனிட். அப்போ இந்த 16 யூனிட்ல இருந்து 5 யூனிட்க்கு நம்ம டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிறது 3.2 days. ஸோ
ஏ வந்து முதல்ல ஒரு 4 நாள் வேலை பார்த்தாரா, அதுல 8 யூனிட் முடிச்சாரு. அது எத்தனை இருக்குது? 4 நாளைக்கு. ஸோ இந்த ஒரு 4 நாள் பிளஸ் இந்த 3.2 நாள், இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் 7.2 டேஸ். ஸோ இது வந்து பி 4 நாள் கழிச்சு அவகாசமா வந்தாருன்னா 7.2 நாள்ல அதே வேலையை முடிச்சிடலாம். ஒர்க்கர்ஸ் வந்து பாதியிலே விட்டுட்டு போறாங்க, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். ஸோ யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் சொன்னேன் இல்லைங்களா, சம்டைம்ஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வேலை பார்த்தா இத்தனை நாள், ஒரு வேலை தனித்தனியாக பார்த்தா. ஸோ அதுவும் வந்து எப்படி ஃபார்முலா பண்ணலான்றதை இதில் தெரிஞ்சுக்கலாம். பட் இதோட ஆக்சுவல் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவோம். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலை பார்த்தாங்கன்னா அதை 10 நாள்ல அவங்களால முடிச்சிட முடியும். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா 4 நாள் மட்டும் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. பி அதுக்கப்புறம் கிளம்பிட்டார். அப்போ மீதி வேலைய ஏ வந்து 8 நாள்ல முடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 4 நாளைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க இல்லையா, நம்ம அது வந்து 10 நாள்ல முடிக்க வேண்டிய வேலை. ஸோ 1/10ல 4 முடிச்சிருக்காங்க. அதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 2/5 ஆஃப் ஒர்க். 5 யூனிட் இருக்குன்னா அதுல 2 யூனிட் ஆஃப் வேலைய 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க. மீதி 3 யூனிட் வேலைய ஏ வந்து 8 நாள்ல முடிக்கிறாங்க. இப்போ ஏவோட ரேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருந்தோம், 1/time taken for the whole work அப்படின்னு ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இங்க வந்து 1க்கு பதில் நம்ம 3/5 ஒர்க் தான் வந்து ஏ முடிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ 3/5/8 அந்த 8 நாள் கணக்குல which is equal to 3/5 into 1/8 வரும். ஸோ 3/40 per dayல விதத்துல அவங்க முடிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து 1/10ல முடிச்சிருப்பாங்க. அப்போ பியோட ரேட் அகைன் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1/40. அப்போ ஏ மட்டுமே முடிக்கணும் அப்படின்னா 40/3 டேஸ்ல முடிப்பாங்க. பி மட்டுமே முடிக்கணும் 40 டேஸ்ல முடிச்சிருப்பாங்க. ஸோ மிக்ஸ்டு ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம். 6 மென் வந்து இந்த வேலையை 20 நாள்ல முடிச்சிட்டாங்க. 8 விமன் வந்து 25 நாள்ல முடிக்கிறாங்க. இப்போ they work together for 10 days. அதுக்கப்புறமா 3 மென் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ டோட்டல் டைம் என்ன? ஸோ 6 மென் 20 நாள்ல வேலை பார்த்தாங்கன்னா ஒரு மென் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்கன்னா 1/120 ஒர்க். ஸோ விமன் வந்து 8 விமன் 25 நாள்ல பார்த்திருப்பாங்கன்னா 1 விமன் பர் டே வந்து 1/200 ஆஃப் ஒர்க் பார்த்திருப்பாங்க. ஸோ 6 men plus 8 women இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பார்த்த வேலைன்னும் பொழுது 6 men. ஸோ 6 into 1/120 plus 8 into 1/200. நம்ம women and men பார்த்த ஒர்க்ஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த 120 200 எப்படி பண்றோம்னா 6 into 20 120, 8 into 25 200. ஸோ அந்த விதத்துல தான் பண்றோம். ஸோ இதை அகெயின் மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 9/10 ஆஃப் ஒர்க் பர் டே தான் முடிச்சிருப்பாங்க. அதாவது 6 மென்னும் 8 விமனும் சேர்ந்து 100 ஒர்க் இருக்குதுன்னா அதுல 9 ஒரு நாளைக்கு முடிச்சிருப்பாங்க. அப்போ 10 நாள்ல 10 into 9/100 which is equals to 0.9% 9 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு 10 நாள்ல இவங்க முடிக்கணும்னா 90% வேலையை முடிச்சிருப்பாங்க. மீதி 0.1% வேலை இருக்கு. இதுல என்னன்னா நமக்கு வந்து 3 men கிளம்பிட்டாங்கன்னு இருக்கு. அப்போ 3 men கிளம்பிட்டாங்கன்னா then we will be having 1/40 plus 1/25. ஸோ அது எப்படின்னா அந்த 3 men சொல்லும் பொழுது 3/120 கேன்சல் பண்ணோம்னா 1/40 வரும். சேம் வே வந்துட்டு 8 women per day பண்ணணும். ஸோ 1/25 which is equals to 13/200. இப்போ டைம் ஃபார் ரிமைனிங் ஒர்க் மொத்தம் இதுவும் எவ்வளவு பண்ணணும் பொழுது 0.1 அதாவது நமக்கு வந்து விட்டு போன அந்த ரிமைனிங் ஒர்க் 0.1/3 the whole divided 0.1/3/200. That is 13.200 sorry. ஸோ அதை நீங்க சால்வ் பண்ணும் பொழுது 1.54 டேஸ்ன்ற மாதிரி அப்ராக்சிமேட்லி வரும். ஸோ டோட்டல் டைம் டேக்கன் வந்து நம்ம அந்த 10 days பிளஸ் இந்த 1.54 டேஸ் சேர்த்து பண்ணும்பொழுது 11.5 days. மோஸ்டா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா பாயிண்ட்ஸ் வர அளவுக்குலாம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் அந்த மெத்தட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ் புரிஞ்சு அதுல இருந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். பேசிக் கான்செப்ட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம், எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டி. மாத்தி டைம் கேட்டிருந்தாங்கன்னா
time is equal to distance by speed ன்னு வரும். Distance is equal to speed into time. So இப்போ வந்து சேம் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. டைம் ரேஷியோ வேணும்னா 1 by speed ratio. ஒருவேளை சேம் டைம் கொடுத்திருக்காங்கன்னா distance ratio is equals to speed ratio. So speed அதிகமாச்சுன்னா டிஸ்டன்ஸோட அந்த டைம் வந்து குறையும். சேம் டிஸ்டன்ஸ்க்கு. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், இன்னும் நல்லா புரியும். ஸோ ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தான். இதுல வந்து ஏ வந்து 6 km/h ஸ்பீட்ல டிராவல் பண்றாங்க, பி வந்து 8 km/h டிராவல் பண்றாங்க. ரெண்டு பேருமே ஒரே சேம் டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பீட் ரேஷியோ கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 6 km/h and 8 km/h. ஸோ 6:8 which is equals to 3:4ன்ற ரேஷியோல போறாங்க. ஸோ இப்போ டைம் ரேஷியோ கால்குலேட் பண்ணோம்னா which is equals to 1 by speed ratio அப்படின்னும் பொழுது அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதை வந்து அப்படியே ரிவர்ஸ்ல வரும், 8:6ன்னு வரும். இப்போ 4:3ன்ற ரேஷியோல போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 24 kilometers போறாங்க அப்படின்னா ஏ வந்து நம்ம 4 hours போவாங்க, பி வந்து 3 hours போவாங்க. ஸோ ஸ்பீட் சேஞ்ச் ப்ராப்ளம். இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்க ஃப்ரீக்வெண்டா 3 எக்ஸாம்ஸ்லயுமே பார்க்கலாம். ஸோ A travels 120 km. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து if he increases speed by 20% ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போலான்றதான் கொஸ்டின். திரும்பவும் சொல்றேன், A வந்து 120 km வந்து டிராவல் பண்றாங்க. அவங்க இப்போ போற ஸ்பீடை விட ஒரு 20% ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 10 நிமிஷம் முன்னாடியே போய் சேரலாம். அப்போ ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஒரிஜினல் ஸ்பீட் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறோம். ஸோ x km/h வேகத்துல அவங்க போறாங்க. அப்போ ஒரிஜினல் டைம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இல்லைங்களா? ஸோ 120 by xன்னு வரும். இப்போ புது ஸ்பீட் என்ன? 20 நிமிஷம், 20% ஆஃப் ஸ்பீடு நம்ம அதிகப்படுத்துறோம். 20%னா 1/2 வரும். ஸோ 1/2x இஸ் ஈக்குவல் வந்து நமக்கு ஸ்பீட்ல இப்போ புதுசா போறாங்க. இப்போ நமக்கு அதனால புது டைம் சேஞ்ச் என்ன அப்படின்னா, அகெயின் டைம் வந்து 120, that is distance by speed. So 120 by 1.2x. இதில் நம்ம வந்து 120 by 1.2 into 1 by x ன்னு பிரிக்கும்போது நமக்கு வந்து 1.2 இதுவும் கேன்சல் பண்ணும்பொழுது 100ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 100 by xன்னு கிடைக்கும். நம்ம ஏன்னா இந்த டெசிமலை ரெடியூஸ் பண்ணதான் நம்ம இங்க வந்து ட்ரை பண்றோம். ஸோ 100xன்னு கிடைக்கும். இப்போ டைம் எவ்வளோ நம்ம இதுல சேவ் பண்ணிருக்கோம்னா 10. ஸோ 10 நிமிஷம் சேவ் பண்ணிருக்கோம். ஸோ 60 நிமிஷம் தான் 1 hour. ஸோ 10/60. ஸோ 1/6 hours வந்து சேவ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா நமக்கு வந்து டைம் வந்து இவ்வளோ டிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம டைமை தான் டிஃபரன்ஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்டோட ஒரிஜினல் டைமையும் இப்போ இருக்கிற டைமையும் ரெடியூஸ் பண்ணினா கிடைக்கிறது நமக்கு அதுல மிச்சமாகிற டைம் வந்து 1/6 ஹவர்ஸ்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 120 by x minus 100 by x is equal to 1/6 நமக்கு இருக்கு. நீங்க அதுல சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்பொழுது x ஓட வேல்யூ, அதாவது நம்ம வந்து எடுத்த ஒரிஜினல் ஸ்பீட் வந்து 120 km/h நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ மிக்சிங் சொல்யூஷன்ஸ், அலிகேஷன் ரூல், இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு ப்ரைஸஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ரேஷியோ வந்து மீன் மைனஸ் டியரர் இஸ் டு சீப்பர் மைனஸ் மீன் இருக்கும். மீன் வேல்யூ ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் த டூ. நம்ம முன்னாடி பார்த்ததுல வந்து 20 லிட்டர் பால்ல 5 லிட்டர் பால் எடுத்துட்டு 5 லிட்டர் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா? இது அதுக்கு பதில் எப்படின்னா, என்கிட்ட 2 வேற வேற விலை மதிப்புள்ள பால் இருக்கு, ஆர் கெமிக்கல் இருக்கு, லிக்விட்ஸ் இருக்கு. அதை நான் மிக்ஸ் பண்ணும் பொழுது எனக்கு எவ்வளவு கிடைக்கும், ஆர் அதுல இருக்க ப்ராஃபிட்ல லாஸ்ன்னு கேட்பாங்க, இல்லைன்னா எவ்வளவுக்கு விற்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ என்கிட்ட வந்து 40 ரூபாய் பர் லிட்டர்னு இருக்க பால் பாக்கெட் இருக்கு, 60 ரூபாய் விற்கக்கூடிய பால் பர் லிட்டர் இருக்கிறதும் இருக்குது. நான் இதை 50 ரூபாய்க்கு விற்கலான்னு இருக்கேன். அப்போ எந்த ரேஷியோல கலக்கணும்? ஸோ ரேஷியோ ஆஃப் த டியரர் அண்ட் த மீனர் அண்ட் சீப்பர்ன்றத போன இதுல பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ நமக்கு மீன் ரேஷியோ என்னது 50. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 60 லிட்டர்ஸ். ஸோ அதை
பண்ணும் பொழுது, அதாவது இந்த ஹை வேல்யூ இருக்கிறத பண்ணும் பொழுது is to 40 minus 50 பண்ணும் பொழுது நமக்கு வந்து -10 -10 ரெண்டு பக்கமே கிடைக்கும். ஸோ மைனஸஸ் கேன்சல் ஆயிரும். 10 10 என்னும்போது 1:1. ஸோ ரெண்டுத்தையும் 1:1 ரேஷியோல கலந்தா நான் 50 ரூபாய்க்கு விற்கலாம். ஒருவேளை நான் லாபத்துக்கு விற்கிறேன்னும் பொழுது 40 லிட்டர் பால் கொஞ்சம் அதிகமாக விற்கிறதா இருக்கும். அது எவ்வளோன்ற பெர்சன்டேஜ் அகைன் கால்குலேட் பண்ணும். மோஸ்ட் அவ்வளோ கஷ்டமா ட்விஸ்டட் கொஷின்ஸ் வராது. ஸ்டில் நீங்க வந்து அது ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும் பொழுது தான் வந்து எப்படி கேட்குறாங்கன்றது ஸ்பெசிஃபிக்கா தெரியும் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம்ஸ். So partnership questions. So concept என்னன்னா profit ratio is equal to capital into time invested. So profit எந்த அளவுக்கு இருக்குன்னா capital into time invested. If capitals are equal, profit ratio is equal to time ratio. If time is equal, profit ratio is equal to capital ratio. So example வந்து A வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஃபார் 6 months. பி வந்து 15,000 ஒரு 4 months இன்வெஸ்ட் பண்றாங்க. இவங்களோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ 10,000 into 6 வந்து நம்ம ஏவோட இது கிடைக்கும். பியோடது 15,000 into 4. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ரேஷியோ எடுக்கும்போது 60,000 60,000 வரும் 1:1. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ல வந்து கொடுத்துருக்குது ஈஸி கொஷின்ஸ். பட் என்னன்னா எக்ஸாம்ல கேட்கும்பொழுது இதே கொஷின்ல என்ன ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் திங்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் என்னன்னா பியோட வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் 1:1 வித் இன் அ ரேஷியோ ஆஃப் 1:1 உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இங்க 4x சால்வ் பண்ணுவீங்க. 1/1 ஆர் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். அப்போ 4x is equals to 60,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 60,000 by 4 is equals to 15,000 சொல்லி உங்களுக்கு பியோட வேல்யூ கிடைக்கும். ஆர் ஃபார் எத்தனை மந்த்ஸ் அப்படின்றத கூட கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். பட் என்னன்னா உங்களுக்கு அந்த கொடுத்த வேர்டிங்ஸ்ல எதர் டைரக்டா கொடுத்த ரேஷியோ கேட்கலாம், இல்லைன்னா ரேஷியோ கொடுத்துட்டு வேல்யூஸ் ஆஃப் ஏ ஆர் பி ஆர் பர்சன் நேம் கொடுத்து அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். இதுல இந்த கொஸ்டின்ல நமக்கு வந்து ரேஷியோ 1:1 கிடைச்சிருக்கு. மேபி 2:3, 3:4, 5:6 அந்த மாதிரியும் வரும். ஸோ அதை கரெக்டா போட்டு ஈக்குவல் டு போட்டு சால்வ் பண்ணோம். as we did like previous. இதுல மேஜர் என்னன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. ஸோ எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ ஏ அண்ட் பி இவ்வளோ டாஃபீஸ் வச்சிருக்காங்க. ஏ வந்து ஒரு டாஃபி பிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டாஃபி இருக்கு. இப்போ இதோட இனிஷியல் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் 1:1 இருக்கு. பட் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்றதா கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் 5,625 இருக்கு. ஏபிசி மூணு பேரும் டிவைட் பண்றாங்க. இதுல ஏ ரிசீவ்ஸ் half as much of பி அண்ட் சி டுகெதர். ஸோ பி பிளஸ் சி ஓட எவ்வளவு வாங்கியிருப்பாங்களோ அதோட half வந்து ஏக்கு கிடைக்குது. அண்ட் பி ரிசீவ்ஸ் 1/4 of A of what A and C together receive. How much is A gets how much more A gets than B. So என்ன சொல்லிருக்காங்கன்னா இது நீங்க பண்ணும் பொழுது how you will do is A plus C by 2 is equal to A. B is equal to 1/4 into A plus C போட்டு answer solve பண்ணுவீங்க. So next question வந்து the price of two articles in the ratio of 5:6 இருக்கு. The price of article is increased by 30% and the price of second article is decreased by x percentage. New ratio கொடுத்திருக்காங்க. Find the value of x. நம்ம previous இதுல பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். So the ratio of profit shares x, y and z is 4:5:6. Their total profit is 3,000. Xக்கு 400 less than z கொடுத்திருக்காங்க. Y ஓட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3,000 வந்து டோட்டல் ப்ராஃபிட் இல்லைங்களா, ப்ராஃபிட் ஷேர் தான் இதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதில் நீங்கள் ஈக்குவலாக பிரிச்சிங்கன்னா அதை வச்சு யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். ப்ளஸ்
எக்ஸோட ஷேர் வந்து 400 ரூபாய் இசட்டை விட கம்மியா இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இசட் மைனஸ் 400 is equal to x ன்னு கிடைக்கும். So அதை வச்சு we will be solving it out. Two numbers are in a ratio of 3:4. Their sum is 70. How much should we add it to each number so that the ratio is 5:6? So இதுவும் solve பண்ணலாம். UPSC related MCQs. A student mark in 6 papers கொடுத்திருக்காங்க, 6 ratios கொடுத்திருக்காங்க. Overall percentage is 60. How many papers did the student score less than 60%? So இதை எப்படி பண்ணுவோம்னா ஓவரால் பர்சன்டேஜ் வந்து லைக் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து 5x, நெக்ஸ்ட் பேப்பர் 6x, 7x அந்த மாதிரி போட்டுட்டு ஓவரால் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டோட்டல் வேல்யூ டிவைடட் பை நமக்கு 6 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 6m into 100ன்னு பண்ணுவோம், which is equals to 60. அதுக்கப்புறம் we will be again அந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் we will be solving it in each of them. அதுல நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சொல்லுங்க, நான் தனியாகவும் வீடியோ கொடுக்குறேன். So next question, out of 120 applications for a post, 70 are males, 80 are have driver's license. What is the ratio between minimum and maximum possible of male using drivers? Next question, A is to B கொடுத்திருக்காங்க, B is to C கொடுத்திருக்காங்க. Find the ratio of A is to C. ஸோ இதை என்ன பண்ணணும்னா நம்ம அந்த A is to B is to C பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலாவில் பண்ணி A is to C மட்டும் தனியாக எடுத்து you have to solve. The maximum marks of 6 papers are equal and the marks obtained are in a ratio of எவ்வளோ? The total marks obtained is 540. What is the maximum mark for each paper? Same நம்ம first one solve பண்ண மாதிரியே தான் x value போட்டு solve பண்ணுவீங்க. In two ratios u is to v வந்து இவ்வளோ, v is to w இவ்வளோ கொடுத்திருக்காங்க, u ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, find w. So u வந்து 72ன்னு கொடுத்திருக்காங்க. So 4 units தான் வந்துட்டு which is equals to 72ன்னு கொடுத்திருக்காங்க. அதை வந்து நீங்க வச்சு சால்வ் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணி then you will find out the v, then you will find out v is to w. அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி w ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவீங்க. Next TNPSC based MCQs. Two numbers are in a ratio of 3:5. 9 ரெண்டுத்துலயும் subtract பண்ணா அதோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க 12:23. ஆன்சர் find the second numberன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் நம்பர் சால்வ் பண்ணி அந்த செகண்ட் நம்பரை என்ன நம்பர்ன்றதை நீங்க மார்க் பண்ணும். Divide 196 in a ratio of 2:4:8. So what is the corresponding share to first part? First பார்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்ன்றதை கேட்குறாங்க. The ratio of two numbers to 3:4 and their sum கொடுத்திருக்கு. புது ரேஷியோ 20 ஆட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைண்ட் பண்ணுங்க. 3 numbers are in a ratio of 1/2 is to 2/3 is to 3/4. The difference between the greatest number and the smallest number is 36. What are the numbers? So if A is to B is equal to C is to D, then which of the following is true? ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் புரிஞ்சிருக்கும் நம்பரை, இல்லை எதுலையாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க, அதுவும் சால்வ் பண்ணலாம். ஆர் நான் கொடுத்துருந்த அந்த MCQஸ்லையும் சில கொஷின்ஸ்க்கு இல்லை எங்களுக்கு அதை ஃபைண்ட் பண்ண மெத்தட் முடியலன்னு சொன்னீங்கன்னா அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ மாஸ்டர் ரேஷியோஸ், மாஸ்டர் தி எக்ஸாம்ஸ், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு கொஷின் சால்வ் பண்ணுற இதுவும் உங்களோட கோல் நோக்கி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது ஒண்ணுதான் வந்து ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும். ப்ராக்டிஸ் டெய்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு கேளுங்க, செப்பரேட்டா அதுவும் போடலாம். தேங்க்யூ.